வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பதிவில் நாம் மணிப்பூரக சக்கரத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த சக்கரம் மனித உடல்ல மூன்றாவது முக்கியமான சக்கரமா பார்க்கப்படுது. இதை நம்ம பிரகாசத்தோட ஒப்பிடுவாங்க. அதனால தான் இதை ஆங்கிலத்தில் சோலார் பிளக்ஸஸ் சக்கரான்னு குறிப்பிடுவாங்க. இதனோட இருப்பிடம் பார்த்தீங்கன்னா தொப்பை மற்றும் மார்பகத்திற்கு இடையில் இருக்கிறது. இதோட நிறம் மஞ்சள். இதற்கான ஒளி நிறம். இது நெருப்போடைய சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி நம்மளோட புலன்கள பார்வையோட சம்மந்தப்பட்டது. ஒருத்தருக்கு மணிப்பூரக சக்கரம் நல்லா இயங்குச்சுன்னா அவருடைய பார்வை கூர்மையா இருக்கும். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மணிப்பூரக சக்கரம் சீரா இயங்கி விடுவது மிக மிக அவசியமாகும். பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் திறன் கொண்ட மணிப்பூரக சக்கரத்தின் சீரான இயக்கத்தினால் நம் ஆற்றலை நாம் உணர்வதும் வாழ்க்கையின் சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெற்றி கொள்வதும் சாத்தியப்படுகிறது. நம் வாழ்வில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை இச்சக்கரத்திற்கு உண்டு. மணிப்பூரக சக்கரத்தின் தன்மைகள் பார்த்தீங்கன்னா இது ஆளுமை, அறிவு சார்ந்த திறன்கள், கற்றல், புரிந்து கொள்ளுதல், இதுக்கெல்லாம் ஒரு மைய புள்ளியா மணிப்பூரக சக்கரம் இருக்கு. அதேமாதிரி சுதந்திரமாக இருக்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஊக்கம், மன உறுதி, செல்ஃப் எவாலுவேஷன், இதுக்கெல்லாம் மணிப்பூரக சக்கரம் முக்கிய பங்கு வகிக்குது. நம்மை முழுமையாக உணர்வதும் நம்மேல் நம் உள்ளார்ந்த அன்பு கொள்ளுதலும் மணிப்பூரக சக்கரத்தின் செம்மையான செயல்பாட்டால் சாத்தியமாகிறது. மணிப்பூரகம் சார்ந்த உறுப்புகள் என்ன? மணிப்பூரகம் வயிறு, மண்ணீரல், கணயம், சீரண மண்டலம், நிலநீர் மண்டலம், இதெல்லாம் இதைதான் நிர்வகிக்கிறது. மணிப்பூரக சக்கரம் சீராக இயங்குவதற்கான அறிகுறிகள் என்ன? மணிப்பூரக சக்கரம் சீராக இயங்குச்சுன்னா ஒருத்தர் மன உறுதியோடு இருப்பாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க, எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோடு இருப்பாங்க, அவங்களோட உணவுகளை சரியா கையாளுவாங்க, அவங்களுக்கான எல்லை என்னன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க, சுற்றி உள்ளவங்களை மற்றவங்க கிட்ட நல்லா உறவு பாராட்டுவாங்க, ஏதாச்சும் ஒரு தைரியமான உறுதியோட தெளிவாக செய்வாங்க. அறிவு சார்ந்த திறன் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மன உறுதியோட அவங்க தேர்ந்தெடுத்த பாதையில முன்னேறி போயின்னே இருப்பாங்க. மணிப்பூரக சக்கரம் சீராக சொல்ல எப்படி அவ்வளோ ஆற்றல் கிடைக்குமோ அந்த ஆற்றலும் உலகம் அதே தருணத்தில் அவங்க மற்றவங்க மேலே அதிகாரம் செலுத்தாமல் இருக்கிற பண்பு அவங்களுக்கு வளரும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் அலசி ஆராயவாங்க. இந்த ஞானம் கிடைக்கணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சக்கரத்தோட ரொம்ப சம்மந்தப்பட்டது. பூரக சக்கர சீராக எங்கன்னா உடல் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஜீரண குழாய் ரொம்ப இருக்கும், மூச்சு திணறல், மூச்சு கோளாறுகள், அல்சர், வயிற்று வலி, வயிற்று சம்பந்தமான நோய், கீழ்வாதம், நீரிழிவு, மண்ணியல் சார்ந்த கோளாறு, கணயம் சார்ந்த கோளாறு, தசை வலி, தசை நார்வலி, இதெல்லாம் ஏற்படும். இது எப்படி மனசளவு பாதிக்கும்னா அது அந்த சக்கர ஆக்டிவேட்டில் இல்லைன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும், தன் மதிப்பு இல்லாமல் இருக்கும், ரொம்ப மூழ்கதனமாக இருப்பாங்க, பிறர் மேலே ஆதிக்க செலுத்தணும், அவங்களோட விருப்பத்தை கட்டாயப்படுத்தி பிறர் மேலே திணிப்பாங்க, அவங்களுக்கான அங்கீகார தேடுதலை குடிய இருப்பாங்க, பதற்றத்தோட மன அழுத்தத்தோட இருப்பாங்க, அவங்களோட வாழ்வின் நோக்கத்தை பற்றி தெளிவான பார்வை இல்லாமல் இருப்பாங்க. சரி, இந்த மணிப்பூர சக்கரத்தை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம்ன்றத நம்மளோட அந்த 5 டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக் யோகாசனம். யோகாசனம் மூலியமா இந்த சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், என்னென்ன யோகாசனம் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்கராசனம். இதை வீல் போசுவாங்க. இந்த சக்கராசனத்தை நீங்கள் டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இது இந்த சக்கரத்தை, அதாவது சோலார் பிளக்ஸஸ் சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரிகோண ஆசனம். இதை ட்ரையாங்கிள் போஸ்வாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் போஸில் இருக்கும். இந்த ஆசனத்தையுமே நீங்கள் டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணிங்கன்னா இது அந்த சக்கரத்தை தூண்டுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. மூன்றாவது உட்கடாசனம். இது நான் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த சேர் போஸ் சொல்லியிருப்பேன். அந்த சக்கரத்துக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இது
மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சக்கரத்தையும் தோன்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 3 ஆசனமும் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும். இதனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். 2வது டெக்னிக் எசென்சியல் ஆயில். என்னென்ன எசென்சியல் ஆயிலை நம்ம டிஃபியூசரில் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு நீங்கள் பிளாக் பெப்பர் எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெமன் எசென்சியல் ஆயில், இந்த பெப்பர்மெண்ட் எசென்சியல் ஆயில், இந்த சினாமன் எசென்சியல் ஆயில், ஜிஞ்சர் எசென்சியல், சாண்டல்வுட் எசென்சியல் ஆயில், சாஃப்ரான் எசென்சியல் ஆயில், ரோஸ்மேரி, இந்த மாதிரி எசென்சியல் ஆயில்னால் நீங்கள் டிஃப்யூசரில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெடிடேஷன் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த எசென்சியல் ஆயிலோட நீங்கள் அந்த கோகோனட் ஆயில் சேர்ந்து நீங்கள் அந்த முதுகு தண்டோடத்தில் நீங்கள் அதை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல சக்கரத்தை தோன்றதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். 3வது டெக்னிக் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன். இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம் அப்படின்றத பார்ப்போம். சில அஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சில அஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் மணிப்பூரக சக்கரம் சிறப்பாக இயங்குகிறது. என் மனதில் அமைதி நிறைந்திருக்கிறது. நான் என்னை முழுமனதோடு விரும்புகிறேன். நான் என்னை மதிக்கிறேன். புதிய சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்கிறேன். ஒவ்வொரு முடிவையும் தன்னம்பிக்கையோடும் தெளிவோடும் இருக்கின்றேன். என் இலக்குகளை தெளிவாக நிர்ணயிக்கின்றேன். நான் விரும்பியவை அனைத்தையும் அடைகின்றேன். என் தவறுகளுக்கு பொறுப்பேற்று அவற்றிலிருந்து பாடம் கற்று முன்னேறுகின்றேன். சக மனிதர்களிடம் நல்ல உறவை பேணுகின்றேன். இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் தூங்க போகிறதுக்கு மாதிரி நீங்கள் சொல்லலாம். 4வது ஃபுட் ஹேபிட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணி இதை ஆக்டிவேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு, இதை எலுமிச்சை பழம் ஜூஸ் குடிக்கிங்க. அன்னாச்சி பழம் நிறைய எடுத்துங்க. சோளம், பால், தயிர், சீரகம், பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இதே மாதிரி சூரியகாந்தி விதைகள், முளைக்கட்டிய பயிர், இதெல்லாம் நீங்கள் யூஸ் ஃபுட் ஹேபிட்ஸில் சேர்த்துங்க. டயட்ஸில் சேர்த்துங்க. பருப்பு வகைகள், சிறுதானியங்கள் யூஸ் பண்ணலாம். ஓட்ஸ் கூட டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணி டெய்லி தேவைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மணிப்பூரக சக்கரத்தின் பேசிக் ரூல்ஸ் என்னெல்லாம் நீங்கள் உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். அதாவது உங்களோட கருத்துக்களை தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் பகிருங்க. சூரிய ஒளியில தினமும் கொஞ்ச நேரமாவது செலவிடுங்க. அதே மாதிரி எப்பவுமே கூலி குறுகி இருக்காதுங்க. நிமிர்ந்து நிற்க ஆரம்பிங்க. நிமிர்ந்து நிற்பது தன்னம்பிக்கையாக இருக்கும். அதனால் நிமிர்ந்து நிற்பங்க. மஞ்சள் நிற பூக்கள், இந்த மஞ்சள் பிறல்ல இருக்கிற பூ கண்ணில் பார்க்குற மாதிரி, பொருட்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி வைங்க. மணிப்பூரக சக்கரத்தை மனசில் வச்சு நல்லா தியானம் செய்யுங்க. நேர்மறை எண்ணங்களோட இருங்க. புதிய வேலைகளில் ஈடுபடுங்க. உங்கள் டெய்லி ரொட்டீன் தவிர்த்து புதிய வேலைகளை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி புதிய சூழலுக்கு உங்களை அறிமுகப்படுத்திங்க. ஏன்னா இது புதிய சூழலுக்கு அறிமுகப்படுத்தினா நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாம். வழக்கமாக போகிற இடத்துக்கு போகாமல் ஒரு புதிய இடத்துக்கு போகலாம். இல்லை நீங்கள் டூர் அந்த மாதிரி போகணும்னு சொல்ல, வழக்கமாக ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடையை விட்டு வேறு ஏதாவது ஒரு கடைக்கு நீங்கள் போகலாம். உங்கள் விருப்பங்களை வெளிப்படையாக அறிவிங்க. அதுதான் உங்களுக்கு தேவை. உங்கள் தேவைக்குள்ளான முடிவை நீங்களே எடுக்க தொடங்க. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. அதே மாதிரி டெய்லியும் ஒரு 5 to 10 minutes மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது அந்த மணிப்பூரக சக்கரத்தை இருக்கிற பொசிஷனை நினச்சி, அதோட கலரை நினச்சி டெய்லியும் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மெடிடேஷன் டைமில் 528 Hz மியூசிக் கேளுங்க. ஏன்னா இந்த சக்கரம் 528 ஃப்ரீக்வன்சியோட அலைனானது. நீங்கள் அந்த மியூசிக் தியானத்தப்போ அந்த மியூசிக் கேட்குறப்போ அந்த ஃப்ரீக்வன்சி இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண ரொம்ப உதவும். நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே 528 மியூசிக் சர்ச் பண்ணாவே நிறைய வரும். அதை ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி நீங்கள் டியூரிங் மெடிடேஷன் டைமில் இந்த மியூசிக்கை கேட்டு அந்த மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன டெக்னிக்ஸில் படிப்படியாக டெய்லி ரொட்டீன்ஸில் ஆட் பண்ணி இந்த மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ இன்றைய ஆரம்பிங்கள். நேர்மறை எண்ணங்களோடு இருங்க. மற்றவங்களோட அன்பை பகிருங்க. மற்றவங்களே மதிங்க. சுற்றி இருக்கிறவங்கள மதிங்க. தானாகவே உங்களோட மதிப்பு உயரும். ஓகே நண்பர்களே, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி பிரபஞ்சத்தின் ஆற்றலை முழுமையாக பெற்று வெற்றிகரமான இன்பமயமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நன்றி நண்பர்களே. மேலும் அடுத்த சக்கரத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.